பொங்கலுக்கு சாரீ கட்டலான்னு நிறைய சாரீ தேடிட்டு இருந்தேங்க. பழைய சாரீலாம் பார்க்கும்போது ஒரு சாரீ வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மாவோட முகூர்த்த சாரீ தான். சரி அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிடலான்னு சுட்டுட்டேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் இல்லை, நான் தான் வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணேன். ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சி. எங்கள் அம்மாவுக்கு சாரீ எங்கள் அம்மாவுக்கு ப்ளவுஸ் தைச்சாங்களா இல்லை எனக்கு தைச்சாங்களான்னு தெரியல. அந்த அங்கிள் ரொம்ப லூஸாக தைச்சிட்டாங்க. சரி அப்படி இப்படி வந்து செட் பண்ணி போட்டுட்டேன் ப்ளவுஸை. இந்த தலை வாரினாலே எனக்கு ரொம்ப அலர்ஜிங்க. நான் வாரவே மாட்டேன், எங்கள் அம்மா தான் வாருவாங்க. எனக்கு மேக்ஸிமம் எங்கள் அம்மா தான் வாருவாங்க. எனக்கு வார தெரிஞ்சால் கூட எங்கள் அம்மா வாரினா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். சிக்கு என்ன தான் நான் வந்து சிக்கு உடைச்சாலும் அந்த சிக்கு வந்து நிற்கவே நிற்காது, மறுபடியும் சிக்காயிடும் என்னுடைய தலை. அதுக்காகவே வந்து எங்கள் அம்மா தான் வாரி அதுக்கு ஒரு நல்ல பின்னெல்லாம் போட்டு விடுவாங்க. இதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த ஜுவல்லரிஸ்லாம் கூட எங்கள் அம்மா தான். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஜுவல்லரிஸ், 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இந்த கம்பல் வந்து ரொம்ப பெருசுங்க. ஆனால் வந்து இந்த கம்பல் வந்து சொருகிற இடத்துல வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் வந்து என்னால் டக்குன்னு போட முடியல. எனவே போட்டு ஃபிட் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து என்ன பண்ணாலும் வந்து லூஸாக தான் இருக்குது. அதனால் இந்த போட்ட நாட்டே போட்டு மறுபடியும் போட்டு டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணால் கூட அது லூஸாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தைச்சாங்களா இல்லை எனக்கு தைச்சாங்களான்னு தெரியல அந்த ப்ளவுஸு. எனவே ஃபைனலாக வந்து இதெல்லாம் போட்டுட்டேன். எப்போவுமே வந்து சொல்லுவாங்கங்க, நம்ம சாரீ என்ன தான் கட்டினாலும் அந்த சாரீக்கு அழகு சேர்க்கறதே வந்து நம்ம போடுற ஆர்னமெண்ட்ஸ், நம்ம போடுற ஜுவல்லரிஸ் தான். இந்த வளையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வளையல் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு ஃபேஸ் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ண காணுங்க. அந்த ஃபோட்டோஸில் ஒன்லி ஒரு மஞ்சள் பூசிட்டு சும்மா வந்து ரெடியாக இருக்காங்க. மார்னிங் வந்து 6 o'clock முகூர்த்தம். அதனால் எங்கள் அம்மா வந்து ஒன்றுமே ரெடியாக காணோம். பவுடர் அடிச்சுட்டு ஒரு பொட்டு. எங்கள் அம்மா வந்து ஒரே பொண்ணு, 4மே எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து அண்ணன் தம்பிங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்புக்கு கூட யாரும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் ரெடியாக இருக்கிறாங்க. அதுவும் எல்லா வேலையுமே வீட்டில் வந்து எங்கள் பாட்டி ரொம்ப வயசானவங்க. அதனால் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு எங்கள் அம்மா தான் ரெடியாக இருக்காங்க. எனவே இப்போ நம்மளால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. லைட்டாக வந்து ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் எப்பவுமே ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டேங்க. ஒன்லி கன்சீலர் மட்டும்தான் போடுவேன். இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு கன்சீலர் மட்டும் போட்டுட்டேன். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நான் இப்போ நியூவாக வந்து வாங்கியிருக்கேன். முன்னாடி வந்து லாக்மி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது என்னவோ எனக்கு ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி, ஸ்கின்னில் ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. இந்த காம்பேக்ட் பவுட்ரு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைட்டாக தான் நாங்கள் வந்து ஐ லுக் வந்து போடுவேன். இந்த மஸ்காராலாம் நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. லைட்டாக வந்து ஐ லுக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸுங்க, நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணாலும் நம்மளோட ஃபேஸில் வந்து ரொம்ப பிரைட்டாக காமிக்கிறது வந்து கண்ணு தான். கண் வந்து ஒரு சிலருக்குலாம் ரொம்ப ஹை வந்து உள்ள இன்சைடாக இருக்கும். அவங்களுக்குலாம் கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக காஜல் லைட்டாக மஸ்காரா போட்டால் அழகாக இருக்கும். எப்போவுமே வந்து கண்ணை வந்து அழகாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்ம ஃபேஸ்க்கே வந்து ஒரு லுக்கு தரும். என்னடா ஏதோ ஒன்று குறையுதேன்னு சொல்லிட்டு பார்த்தா நெத்திச்சுட்டியும் ஒடியானமும் வைக்கல. அந்த நெத்திச்சுட்டி வைக்கிறதுக்குள்ளே என்னுடைய முடி காமெடியாக இருந்துச்சு. ஏதோ கூட மேலே நெத்திச்சுட்டி கவுத்த மாதிரி. சரி, இந்த விபரீத விளையாட்டு வேணான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஒடியானம் மட்டும் போடலான்னு பார்த்தா அது இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா லார்ஜ் போல் இருக்குது. என்னால் அது போடவே முடியல. எங்கள் அம்மா வந்து போடணுன்னு சொன்னால் எங்கள் அம்மா ஃப்ரேம் உள்ளலாம் மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். அண்டு வந்து என்னுடைய தலையை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்னடி இது தலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நான் ஃபஸ்ட்டு நெத்திச்சுட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தலை வாரி விட்டாங்க. ஃபைனலி வந்து என்னுடைய தலை வந்து செட்டில் ஆகிடுச்சு. இதை என்னுடைய ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவோட முகூர்த்தம் லுக் வந்து இதுதான். என்னுடைய அம்மாவோட முகூர்த்தம் லுக்கு ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். காலின்றே செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத புயர் தமிழ் சங்கத்தில்